ஏடிஎம் பணம் கூட்டுற வரைக்கும் அவருடைய கால்குலேஷன்ஸ் தான். கூகுள் அனுப்ப முடியல, அவருடைய கால்குலேஷன்ஸ் தான். அவரு கணித மேதை என்பது தெரியும். ஆனா படிச்சானா இல்லையா? டிகிரி எல்லாம் படிக்கல. ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும்? வரலாற்றை எடுத்து பாருங்க. 3 times he failed in the English subject. 3 times failed in the English subject. உங்களுடைய சிந்தனையானது மாற்றி அமைக்கணும். நான் இதே காலேஜ் தான் போய் சேருவேன் சார். நோ, நீங்க மாற்று சிந்தனையோட படிக்கணும். ஏன் மாற்று சிந்தனை படிக்கணும்னு சொல்றேன் நான். இங்க என்ன இருக்கு? ஜியாலஜின்னு ஒரு படிப்பு இருக்கு, தெரியாது உங்களுக்கு. ஃபாரன்சிக் சயின்ஸ் ஒரு படிப்பு இருக்கு, தெரியாது உங்களுக்கு. விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் படிப்பு இருக்கு, தெரியாது எங்க இருக்குன்னு. கேட்டரிங் இருக்கு, டிஃபென்ஸ் இருக்கு, ஃபைனான்ஸ் சேஃப்டி இருக்கு, தென் சித்தா மெடிசன் இருக்கு, யோகா நேச்சுரோபதி மெடிசன்ஸ் இருக்கு. நிறைய படிப்பு இதை தாண்டி உங்களுக்கு தெரியும். லா காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக். இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? நானும் இதே காலேஜ் தான் போய் படிப்பேன். பாடா சேர்ந்து படிப்போம் அப்படின்னா அவனுக்கும் என்ன சன்மானம் கிடைக்குதோ அதே தான் சன்மானம் கிடைக்கும். ஒரு பையன் மகாராஷ்டிரா பிறந்தான். பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சான். அதோட ஒரு எம்பிஏ படிச்சான். பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சோட கல்யாணம் பண்ண மாட்டேன், பொண்ணு கிடைக்க மாட்டேன்னு ஒரு எதிர்காலம் வேற மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் என்ன கிடைக்கும்? சம்பளம். அவனுடைய அந்த பிடெக் என்ற ஆயுதமானது ஒரு சிலர் பிளேடா பயன்படுத்தலாம், ஒரு சிலர் கோடாலே பயன்படுத்தலாம். ரெண்டும் வெட்டுவதற்கு தான் பயன்படுகிறது. ஆனால் கோடால் செய்யக்கூடிய வேலையை பிளேடு செய்ய முடியாது. ஆனா பிளேடு செய்யக்கூடிய வேலையை கோடால் செய்ய முடியாது. இதை உணர்ந்தவன் நான் எந்த வழியில் எவ்வாறு பயன்படுத்துவேன் என்று நினைத்து ஏஐ மூலமாக என்ன பண்ண தெரியுமா? லித்தியம் பொருந்திய பேட்டரி கூறிய கார், பைக் ஓடிட்டு இருக்குது, அவனுடைய ப்ராஜெக்ட் தான் அது. அதை அவனுடைய கவனத்தை அதில் செலுத்தி இன்று ஒரு நாளைக்கு சுந்தர் பிச்சை சம்பளம் 32 லட்சம் ஒரு நாளைக்கு, 48 கோடி ஒரு நாளின் சம்பளம், 17,500 கோடி ஒரு வருடத்தின் சம்பளம் வாங்கிக் கொண்டு ஒரு இந்தியன். அந்த இந்தியன் பேர் ஜெகதீப் சிங் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே மிக அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய யார்? நம்முடைய இந்தியன் என்று பெருமை கொள்ள வேண்டும். அப்போ படிச்சது என்ன? டீன் சார் சொன்னாரு, எழுதி வச்சுக்கோ, வீட்டுல போய் பாரு. ஜெகதீப் சிங் சேலரி என்னன்னு பாரு. நம்ம ஒரு நாளைக்கு 48 கோடி நம்மகிட்ட கொடுத்தா என்னோமா ஒரு நாளைக்கு என்ன முடியுமா? பணக்கார வரிசையை சொல்லல, சம்பள வரிசையை சொல்ற. அதற்காக நீங்கள் படிக்க வேண்டும். மாற்று சிந்தனை. உனக்கு விதிக்கப்பட்ட கடவுள் விதிக்கப்பட்ட விதி வேறு, உனக்கு பிரிக்கப்பட்ட விதி வேறு. அதனால் படிக்க வேண்டும். சில நேரத்தில் என்ன நினைப்பீங்க? சார் தப்பு பண்ணிட்டேன் சார், அதை எங்க போனாலும் குத்தி காட்டுறாங்க சார். நல்லா புரிஞ்ச மாணவர்களே, பெரிய ஒயிட் பேப்பர் எடுத்துங்க. பெரிய ஒயிட் பேப்பர், பிளைன் பேப்பர். Now it is called as plain white sheet or A4 sheet. கண்ணுக்கு தெரியாம ஒரு புள்ளி வச்சிருங்க. புள்ளி வச்ச பேப்பரோட பேர் என்ன? புள்ளி வச்ச பேப்பர். கண்ணுக்கே தெரியாம புள்ளி வைக்கிறீங்க. இப்ப என்ன பேர் கொடுக்குறீங்க? கண்ணுக்கே தெரியாத ஒரு பேப்பர். நீங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. தவறு செய்யவில்லை என்றால் நீ புதுசா எதுவும் யோசிக்கலன்னு அர்த்தம். எவ்வளவு முறை தவறு செய்கிறது? பல தவறுக்கு பிறகுதான் எடிசன் கூட பல்பை கண்டுபிடிக்க முடிஞ்சது. அப்ப அந்த பிளாக் மார்க் அழிச்சிட்டு எவ்வளவு நல்லது பண்ணி, ஒயிட் சைடுல எவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்க, அதை மனதில் கொண்டு நீங்க எடுக்கும் முயற்சியில் ஒவ்வொரு கணமும் சிந்தித்து, இந்த பிறந்திருக்க வந்தமானது உங்களுக்காக பிறந்திருக்கிறது. நீங்கள் வரலாறு படைக்க சாதிப்பவர்கள் இருக்கிறீர்கள். வரலாறு படைக்க சாதிப்பவன் புத்தகத்தோடு இருப்பான். வரலாற்றிலே சாதித்தவன் புத்தகத்தில் இருப்பான். நீங்கள் வரலாறு என்ற புத்தகம் 365 நாட்கள் 2026 பிறந்திருக்கிறது. வரலாறு படைக்க காத்திருக்கிறீர்கள். அனைத்து பக்கங்களும் காலியாக இருக்கிறது. சிறந்த விஞ்ஞானிகளாக இருக்க
வரலாறு படைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ so much. தேங்க்யூ. Good morning.